ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு நார்மல் பார்டர் வச்ச ப்ளவுஸில் என்ன டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் இந்த பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கணும். பிகாஸ் நம்ம இந்த பார்டரை வச்சு தான் நம்ம டிசைனே பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் சைட் பார்டர் உள்ள ப்ளவுஸ், இதில் நம்ம ஒன் சைட் பார்டரை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறோம். நம்ம கட் பண்ணும்போது அந்த பார்டருக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணலாம். பிகாஸ் நம்மளுக்கு அது ஸ்டிச்சிங்க்கு தேவைப்படும். தென் இப்போது ப்ளவுஸோட பேக் பார்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஷோல்டருக்கும் தேவையான அளவு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பார்டர் வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போது ஓப்பன் பண்ணி இந்த மார்க்கிங்கை நம்ம இந்த சைடும் மார்க் ஆகிற மாதிரி நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த பக்கம் போட்ட மார்க்கிங் இங்கேயும் தெரியும். இப்போது நம்ம அதுக்கு மேலே நல்லா மார்க் பண்ணிக்கணும். இந்த ப்ளவுஸில் நம்ம நார்மலாக ஒரு பாக்கொழுத்தோ ஒரு ரவுண்ட் கொழுத்தோ வைக்காமல் டபுள் சைடுமே வேறு டிசைன் நெக் வைக்க போகிறோம். அதனால தான் நம்ம விரித்து போட்டு மார்க் பண்ணுறோம். இப்போது ரைட் சைடில் கார்னரில் நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணி ரவுண்ட் நெக்குக்கு வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். லெஃப்ட் சைடில் சேஃப் நம்ம வி நெக் கொண்டு போகிற மாதிரி சேஃப் கொண்டு போய் நல்லா ஷார்ட் பண்ணி விட்டுறோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த சேஃப் தெரியும். வளைவான பகுதியிலலாம் நம்ம நல்லா வளைச்சி மெதுவாக கட் பண்ணணும். இந்த பகுதியில் நம்ம ஷார்ப்பாக நல்லா கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஒன் சைடு ரவுண்டும் இன்னொரு சைடு பீ நெக் மாதிரியும் டிசைன் இப்போ நல்லா தெரியுது. இதில் நம்ம ஒன் சைடு இந்த பார்டரை வச்சு தான் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பார்டரில் ஒன் சைடை மடித்து தைச்சிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து தைச்சாலே போதும் தான். இந்த பார்டர் எந்த லென்த் இருக்கோ அந்த லென்த் ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே மடித்து தைச்சிக்கோங்க. தென் இப்போது இந்த பார்டரில் நம்ம ஃப்ரில் வைக்க போகிறோம். 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து ஃப்ரில் வைக்கிறோம். ஒரு ஃப்ரில்க்கு மேலே அடுத்து மடித்து இன்னொரு ஃப்ரில் வைக்கிறோம். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே நல்லா சேஃப் பண்ணி நம்ம ஃப்ரில் பண்ணிட்டு வரலாம். பார்டரை ஃபில் பண்ணி எடுத்தாச்சு. தென் இதை நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய இடத்துல ஃப்ரில்லை வச்சு நம்ம தைக்க போகிறோம். அதை எப்படி தைக்க போகிறோம்னா, திருப்பி போட்டு, அதாவது உள்பக்கமாக வச்சு நம்ம திருப்ப போகிறோம். நம்ம கழுத்தை திருப்பி அடிப்போம்ல, அதே மாதிரி இந்த ஃப்ரில்லை வச்சு நம்ம திருப்பி அடித்து எடுக்க போகிறோம். ஃபினிஷிங்கும் வந்துடும். அதனால் நம்ம உள்பக்கம் வச்சு நம்ம திருப்பி அடித்து எடுத்துக்கலாம். கரெக்டாக மேலே லே பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கால் இன்ச் அளவுக்கு நம்ம கழுத்துக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு வரோம். இந்த டேனிங் பகுதியில், அதாவது வளைவு பகுதியிலலாம் சேஃபாக நம்ம
வளைச்சி கொண்டு வந்து அடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக கிடைக்கும். அந்த ஒன் சைடு மட்டுமே நம்ம அடித்து வெளியே எடுத்துக்கலாம். அந்த வி நெக்கோட இதை ஸ்டாப் பண்ணுறோம். அந்த ஷேப்பில் கரெக்டாக நம்ம ஊசியை நம்ம உள்ளே இறக்கி டேன் பண்ணி வெளியே எடுக்கிறோம். தென் இப்போ நம்ம வெளிப்பக்கம் திருப்பி அடிக்கணும். அதுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நாச்சஸ் போட்டுக்கலாம். டேன் பண்ணதுக்காண்டி நாச்சஸ். நம்ம கழுத்தை திருப்பி அடிக்கிற மாதிரியே தான், பட் இதில் ஃப்ரில் வச்சு திருப்பி அடிக்கிறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இந்த பார்டர் ஈஸியாக திருப்பி கொடுக்கறதுக்காண்டி நம்ம ரெண்டையும் பிரித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ நம்ம மடித்த உடனே திரும்பிடும் ஈஸியாட்டு. ஸோ இந்த தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பார்டர் பீஸையும் வந்து ப்ளவுஸ் பீஸையும் நல்லா விரித்து வச்சு சென்டரில் நம்ம ஸ்டிச்சிங் போடுறோம். நினைப்போம் திருப்பி வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். எண்டிங் பகுதியில் நம்ம அந்த ஷேப்பை கரெக்டாக கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பும் சரி அந்த வி ஷேப்பும் சரி கரெக்டாக தெரியும். கடைசி அந்த பார்டரை கொஞ்சம் மடித்து வச்சு ஃபில் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரில்ஸ் எல்லாமே கரெக்டாக நம்ம கையால் மடித்து விட்டு இந்த பக்கம் ஈக்குவலாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரில்லை நம்ம நீட் பண்ணிகிட்டே ஸ்டிச் போட்டு எடுக்கணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு சமமாக நீட்டாக இருக்கும். ஃபினிஷிங்கில் நம்ம மடித்து டேன் பண்ணி இந்த சைடு வழியாகவே வெளியே எடுத்துக்கலாம். ஒன் சைடு நெக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். தென் அதர் சைடு நம்ம ஒரு நேர் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது நேர் லைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நேர் பீஸ் வச்சு நம்ம ஈஸியாக டேன் பண்ணிக்கலாம். நாச்சஸ் போட்டு டேன் பண்ணி படிமான தையல் போட்டுக்கலாம். நீட்டாக ஷேப் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் ஷேப் கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். தென் இப்போ நம்ம கீழே மடித்து அடிச்சுக்கலாம். 1/4 இன்ச் மடித்து தென் 1/2 இன்ச் மடித்து டோட்டலி 3/4 இன்ச் அளவுக்கு மடித்து சேமாகவே ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் கீழ்ப்பகுதியை.
தென் நம்ம இன்னொரு சைடு வந்து நம்ம இந்த லேஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் அளவுள்ள லேஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதோட அகலமான லேஸ் கூட வச்சுக்கலாம். நீங்கள் தேவைன்னா டபுள் லேஸ் கூட வச்சுக்கலாம். நான் இந்த டிசைனுக்கு 1 லேஸ் தான் வைக்கிறேன். கீழே மடித்து ஃபினிஷ் பண்ணுறோம். தென் நம்ம இப்போ டாட் பிடிச்சிக்கலாம். இன்னொரு சைடும் பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி. நார்மல் ப்ளவுஸ்லேயுமே நீங்கள் இதே மாதிரி சிம்பிளான டிசைன் வச்சுக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.